ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நியூவாக ரோல் அவுட் பண்ணியிருக்கிற ஒரு 3 ஃபீச்சர்ஸை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸு, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி யூடியூப்னு டைப் பண்ணி யூடியூப் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோவை நீங்கள் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கிறீங்க. அப்போ ப்ளே பண்ணும் பொழுது இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரோ எப்படி இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் வருது, 3 மினிட்ஸ் வருது. நீங்கள் 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் வருதுன்னா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறீங்க. அனுப்பும் பொழுது அவரும் ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்பார். அதுக்கு பதிலாக நம்ம இங்கிருந்து எப்போ நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இதில் 3 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். 3வது நிமிஷத்தில் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறோமோ அந்த வீடியோ 1 மினிட்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த இடத்துல டிசேபிள் இருக்கும். இதை எனேபிள் பண்ணி பண்ணிட்டு கீழே பாருங்க, நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப்னு இருக்கா. இப்போ வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணுறீங்க. யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்டை கிளிக் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணிடுறேன். இப்போ அனுப்பிச்சது அவருக்கு சென்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ அவருடைய மொபைல் ஓப்பன் பண்ணுறேன். நானே என்னுடைய இன்னொரு மொபைலுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்து இதை ப்ளே பண்ணும் பொழுது நான் எந்த மினிட்ஸில் வச்சுருக்கேன்? 3வது நிமிஷத்தில் வச்சுருக்கேன். அந்த 3வது நிமிஷத்தில் இருந்து தான் அவருக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராங்களா? இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இதோட ஒரு சூப்பர்பான ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்கிறீங்க. ப்ளே பண்ணிகிட்ருக்கிற இடத்துல மேலே செட்டிங்ஸ் கியர் ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மோர்ன்னு இருக்கா, மோரை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ளே ஸ்லீப் டைமர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே எண்ட் ஆஃப் வீடியோன்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோவை ப்ளே பண்ணி முடிச்சுட்டு உடனே யூடியூப் ஆஃப் ஆயிடும். நீங்கள் 20 மினிட்ஸ்ன்னு வச்சிங்கன்னா 20 நிமிஷம் வரைக்கும் யூடியூப் ப்ளே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தூக்கம் வர சமயத்தில் நேராக ஸ்லீப்பர் டைமில் செலக்ட் பண்ணி எனக்கு 10 நிமிஷம் ப்ளே ஆனால் போதும், 20 நிமிஷம் ப்ளே ஆனால் போதும், இல்லை 45 நிமிஷம், இல்லை 1 ஹவர் அப்படின்னு நீங்கள் பாட்டு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் பாட்டு கேட்குற இடத்துல இந்த மாதிரி ஸ்லீப்பர் டைமை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, நீங்கள் தூங்கினாலும் ஆட்டோமேட்டிக்காக மொபைலும் நீங்கள் செட் பண்ண டைமுக்கு அப்புறமா அதுவும் ஆஃப் ஆகி லாக் ஆகி அமைதியாயிரும். சரிங்களா? ஸோ இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சரா. அடுத்து நம்ம மேக்ஸிமம் இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். முக்கியமான ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்ததுன்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்ப்போம். எனக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இந்த ஷார்ட்ஸ் மட்டுமே எனக்கு வரக்கூடாது, எனக்கு வர்றதெல்லாம் வீடியோவே வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ நேராக உங்கள் யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கியர் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கானுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்கன்னா டெய்லி லிமிட்ஸ், ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ் லிமிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே 0 மினிட், 15 மினிட், 30 மினிட், 45 மினிட்னு இருக்குது. இதில் 0 மினிட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வராது. புரியுதுங்களா? உங்களுக்கு இல்லை எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு 0 மினிட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது 1 ஹவர், 2 ஹவர்ஸ், 45 மினிட்ஸ்னு வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோ நிமிஷம் செட் பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் மட்டும் ஷார்ட்ஸ் வரும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.